Happy morning student. Hope you all are fine and healthy. In this video class, we are going to learn 9th standard English unit 2 poem Apoisontree part 1 video page number 38 to 40. Student, before we enter into the topic, now let's see the warm-up page. Choose the option that suits your own behavior in the given situation. Compare your answer with your partner's answer. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம்-அப் பேஜ். நம்மளோட கேரக்டரை வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன வந்து ரிப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஓவர் ஹியர் யுவர் ஃப்ரெண்ட் டாக்கிங் பேட்லி அபவுட் யூ. ஹவ் ஆங்க்ரி டஸ் தட் மேக் யூ ஃபீல்? உன்னை பற்றி வந்து உன் ஃப்ரெண்டு வந்து தப்பாக பேசும்போது நீ அப்போ வந்து எப்படி நடந்துப்ப? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர் சூட் ஆகுதோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், யுவர் ஃப்ரெண்ட் பெர்சுவேட்ஸ் யூ டு டேக் ஹெல்ப் டு ப்ரிப்பேர் ஃபார் த மேத்ஸ் போர்ட் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் எ க்ளோஸ் ஃப்ரெண்ட். தட் பர்சன் டஸ் நாட் டர்ன் அப் அட் ஆல் ஆஸ் அக்ரீட். ஹவ் ஆங்க்ரி டஸ் தட் மேக் யூ ஃபீல்? ஸோ மேக்ஸ் எக்ஸாம், ஒரு பப்ளிக் எக்ஸாம் நேரத்தில் வந்து உன்னோட ஹெல்ப், அவளை ஆன்சருக்காக வந்து உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. சப்போஸ் அந்த ஹெல்ப் செய்யாத நேரத்தில் அவளோ இல்லை நீனோ எப்படி வேணாலும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அவள் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கா, அவள் அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரலையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவளுக்கு கோவம் வந்தாலும் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத இங்கே மார்க் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், you have agreed to pick up some friends at the train station. They are coming to stay with you for a few days. You have arranged with your elder brother or sister to drive the car for the day. You are about to leave the house when you realize the car is outside, but your brother or sister has gone to work taking the keys. How angry does that make you feel? ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அவங்கள வந்து ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணணும். ஸோ நீ வந்து உன்னோட பிரதரையோ இல்லை சிஸ்டரையோ, எல்டர் பிரதரையோ சிஸ்டரையோ என்ன பண்ணுற அப்படின்னா கார் அவங்கள வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுற. ஸோ ஒரு ஒர்க்னால் வந்து அவங்க வந்து வெளியில் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட அந்த கீ இருக்குது. நீ வந்து அந்த சுச்சுவேஷனில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ண முடியல. அந்த சுச்சுவேஷனில் உனக்கு செமக்கும் வரும் இல்லையா? ஸோ அப்போ நீ என்ன பண்ணுவ? ஓகே, டூரிங் எ கெட் டுகெதர் யுவர் ஃப்ரெண்ட் மேக்ஸ் ஃபன் ஆஃப் யுவர் singing in front of your friends. You thought your singing was fine, but your friend thinks you really need to practice much more. How angry does that make you feel? ஸோ வந்து ஒரு கெட் டுகெதரில் நீ பாட்டு பாடுற. அப்போ வந்து உன்னோட ஃப்ரெண்டு வந்து உன்னை கிண்டல் பண்ணுறா. உன்னோடது நல்லாவே இருந்தாலும் அவள் வந்து ஃபன்காக அப்படி பண்ணுறா. ஸோ இன்னும் உனக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கோவம் இல்லையா? அந்த சுச்சுவேஷனில் நீ என்ன பண்ணுவ? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஓன் ஆன்சரை நீங்கள் ரைட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த வார்ம்-அப் பேஜ்லேருந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் இந்த பாய்சன்ட்ரீ அப்படின்றது வந்து ஆங்க்ரி ரிலேட்டடான ஒரு போம் அப்படின்றது ரியலைஸ் ஆகும், ஓகேவா? நவ் லெட்ஸ் see the poem. A poison tree. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. And I watered it in fears, night and morning with my tears. And I sunned it with smiles and with soft deceitful wiles. And it grew both day and night, till it bore an apple bright. And my foe beheld it shine, and he knew that it was mine. And into my garden stole, when the night had veiled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. Written by William Blake. Dear student, Blake wrote the poem to have 4 stanzas. There is end rhyme in this poem and in pairs of every 2 lines. There are 16 lines in the poem. There is some repetition and imagery in the poem also. ஸோ Apoisontree அப்படின்ற இந்த போம் வந்து ரைட் பண்ணியிருக்கிறது வில்லியம் பிளேக். ஸோ இவர் தான் வந்து மெயினாக இந்த போமோட ஸ்பீக்கர். ஸோ இந்த போம் பார்த்திங்கன்னா 4 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம போயம்னு ப்ரனன்ஸ் பண்ணக்கூடாது, போம் அப்படின்னு ப்ரனன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே 16 லைன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் 4 லைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு 4 லைன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு 2 லைனுக்கும் வந்து 2 பேர் இருக்குது. ரைமிங் பேர் வந்து ஒரு ஸ்டான்ஸாவுக்கு 2 பேர் இருக்குது.
ஸோ இந்த போம்க்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்க அப்படின்னா ரெப்பிட்டேஷன், அதாவது சில லைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ரிப்பீட் அப்படின்றது வந்து அந்த லைனில் உள்ள அந்த வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ரிப்பீட்டேஷன் அப்படின்றது அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது என்னென்னா, ஒரு வேர்டுக்குள்ளே ஃபஸ்ட் லெட்டர் வந்து அதே சென்டென்ஸ்லேயே இன்னொரு வேர்டுக்கு ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்கும், லெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லுவோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். அண்ட் இமேஜினரி வந்து வேறு ஒன்றுக்கு வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஓகேவா, நம்ம ஒரு இதை கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த போமில் இருக்குது. A Poison Tree written by William Blake. About the author. William Blake was born on 1757 to 1827. He was an English poet, painter and printmaker. Blake is now considered a seminal figure in the history of English poetry. He was born in London. He was a boldly imaginative rebel in both his thought and his art. Some of his famous poems are The Lamp and the Tiger. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் போயட் மட்டும் இல்லாமல் ஒரு பெயிண்டராகவும் இருக்கார், ஒரு பிரிண்ட் மேக்கராகவும் இருக்கிறாரு. ஸோ இவரோட போயம் வந்து பார்த்திங்கன்னா, இவரோட போம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு, அதாவது பிக்சரோட இமேஜினேஷனோடு இருக்கும். ஸோ அதனால வந்து இவரோட போம் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து லேர்ன் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா லண்டன். ஸோ இவர் வந்து ரெண்டு விஷயத்துலையுமே ரொம்ப டேலண்டடாக இருக்காது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாரு, தென் ரைட்டராகவும் இருக்கிறார். இவரோட ஃபேமஸ் போம்ஸ் என்ன பார்த்திங்கன்னா லேம்ப் அண்ட் த டைகர் வந்து இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு போம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டான்ஸா. த ஸ்பீக்கர் இஸ் talking about two sceneries. In the first scenery, the speaker is angry with his friend. Therefore, he talks to his friend about his anger and his anger goes away. In the second scenery, the speaker is angry again, but he is mad at his enemy. This time, he does not talk to his enemy about his anger, so his anger heightens over time. In the poem, Blake uses I, my and mine. So we are assuming Blake is the actual speaker of the poem. So இந்த போம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு சீனரியாக மெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த ஸ்பீக்கர் யாருன்னா இங்கே பிளேக் தான் வந்து ஸ்பீக்கராக இருக்கார். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்படுறாரு, அதுக்கப்புறம் அந்த கோபம் குறைஞ்சிருது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபம் என்னவா வந்திருக்கு, எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றது வந்து செகண்ட் இதில் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் ஸ்பீக்கர் யார் அப்படின்னா இங்கே பிளேக் தான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்குள்ளே மீனிங் பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. ஸோ இங்கே டிஃபிகல்ட் வேர்ட், அதாவது wrath அப்படின்னா ஆங்கர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்கர்னா ரொம்ப கடுமையான ஒரு கோபம். ஓகே, ஃபோ மீன்ஸ் எனிமி, நம்மளோட எனிமி. ஓகே, ஃப்ரெண்டோட ஆப்போசிட் ஃபோ. ஓகே, ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, the speaker is angry with his friend but when he tells about his anger towards his friend. ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபஸ்ட்டு அவர் தன்னோட ஃப்ரெண்டு மேலே கோவப்படுறாரு. தான் ஃப்ரெண்டு மேலே கோவப்படும் போது அந்த கோவம் எதனால் வந்துச்சு, அந்த ரீசனை ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிடுறாரு. ஓகே, தென் த ஸ்பீக்கர் ஃபீல்ஸ் ஆங்க்ரி டு ஹிஸ் எனிமி. ஹி டஸ் நாட் டெல் அபவுட் ஹிஸ் ஃபீலிங் டு ஹிஸ் எனிமி. த ஃபீலிங் ஆஃப் ஆங்கர் க்ரோஸ் இன்சைட் ஆஃப் ஹிம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட உள்ள கோவத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இங்கே செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா எனிமிக்கிட்ட கோவப்படுறாரு. ஆனால் அந்த எனிமிக்கிட்ட நான் உன் மேலே கோவமாக இருக்கிறேன், அந்த கோவத்துக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொல்லவே இல்லை. அதனால் அந்த கோபம் வந்து அந்த ராத் வந்து என்னதுன்னா க்ரோ ஆகிக்கிட்டே வளருது. ஓகே, ஸ்டான்ஸா 2. And watered it in fears night and morning with my tears, and I sand in it with smiles and with soft deceitful wiles. ஸோ இங்கே deceitful means cunning, சூழ்ச்சி பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் இதே அட்ஜெக்டிவ்ல வந்து சொல்லலாம். வைல்ஸ் மீன்ஸ் ட்ரிக்கு, சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அவங்கள வந்து தோக்கடிக்கிறதுக்கோ அவங்கள ஏமாத்துறதுக்கோ சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது, ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, த ஸ்பீக்கர் கீப்ஸ் இஸ் ஆங்கர் இன்சைட் ஆஃப் ஹிம் அண்ட் இட் க்ரோஸ் பிக்கர். ஹி டியர்ஸ் த ஃபீலிங்ஸ் லைக் எ பிளான்ட். த ஸ்பீக்கர் ஸ்டார்ட் டு பிளான் ஹிஸ் wicked scheme towards his enemy. He grew the anger plant by watered it with his tears.
tears and acts nicely to his enemy with smiles and tricks to fool the enemy. ஸோ இங்கே அவரோட கோபத்தை என்னவா இங்கே மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சீடு, ஒரு விதையாக வந்து விதைக்கிறார். ஒரு இடத்துல அவரோட கோபத்தை விதையாக விதைக்கிறாரு. டே அண்ட் நைட் வந்து அந்த சீடுக்கு வாட்டர் வந்து தன்னோட கண்ணீரால் அங்கே தண்ணி ஊற்றுறாரு. ஓகேவா? அவரோட கோபத்தை டே அண்ட் மார்னிங் வந்து கோபத்தால் அந்த கண்ணீரால் வந்து அந்த செடி அந்த பிளான்ட் வந்து வளருது. அதை பார்க்கும்போது அந்த எனிமியை பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணிக்கிறாரு, சூழ்ச்சி பண்ணுறாரு. சில பேர் வந்து கூட இருந்தே குழி பறிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போல் அவர் அந்த எனிமி கூடவே இருக்கிறாரு. அந்த எனிமி மேலே அவர் கோபமாக இருக்கிறத அவர் அதுக்கிட்ட சொல்லாமல், அது கேர்ளாக இருக்கலாம் இல்லை பாயாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லாமல் அந்த மனசுக்குள்ளே அந்த வஞ்சகத்தை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கார். டே அண்ட் நைட் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆனால் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த எனிமியை ஃபூல் பண்ணுறாரு. ஓகேவா? தான் மேலே கோவம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. Now let's see the stanza 3. And it grew both day and night till it bore an apple bright, and my foe beheld it shine, and he knew that it was mine. That means the speaker's anger plant grow day by day. Then the plant bears an apple. The enemy is tempted to pick the apple as it looks so delicious. ஸோ இங்கே இந்த பர்சன் வந்து அவரோட ஆங்கர் பிளான்ட், அந்த கோவமான அந்த பிளான்ட்டை வளர்த்தாரு இல்லையா, டே அண்ட் நைட்டு தண்ணி ஊற்றி அவரோட கண்ணீரால். ஸோ அந்த கடைசியில் வந்து என்னென்னா ஒரு மரமாக வளர்ந்து அதில் ஒரே ஒரு ஆப்பிளாக இருக்குது. இந்த ஆப்பிள் வந்து நல்லா பார்க்குறதுக்கு என்னது நல்ல ஒரு டெலிஷியஸாக, பார்க்கவே இதோட லுக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ஸோ அந்த எனிமிக்கு தெரியுது இது வந்து அவரோடது. The enemy knows that the apple belongs to the speaker, but he does not care and determines to take it for himself. ஸோ வந்து தன்னோட ஃப்ரெண்டாக தானே அவர் ட்ரீட் பண்ணுவான் அந்த எனிமி. அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த எனிமி மேலே கோவமாக இருக்கிறது வந்து வெளியில் சொல்கிறது இல்லை, ஷோ பண்ணுறது இல்லை. ஸோ வந்து அவள் என்ன நினைக்கிறா, ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ட்ரீ தானே, அதில் உள்ள அந்த ஆப்பிள் தானே, ஸோ நம்ம அதை போய் பறித்து சாப்பிட்லாம், ஸோ நமக்கு ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அதை ஃபீல் பண்ணுறான். ஓகே, லுக் அட் த stanza 4. And into my garden stole when the night had veiled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. In this stanza the difficult word is veiled, covered. Okay, that means the enemy sneaked into the speaker's garden at night when it was very dark. steal the apple and eat it. ஸோ இந்த எனிமி என்ன பண்ணுறா, ஸோ நம்ம ஃப்ரெண்டோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் போய் என்ன பண்ணுறா, டார்க்காக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப இருட்டான நேரத்தில் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, அதோட லுக்ஸ் வந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறா, நைட் டயத்தில் அந்த ஆப்பிளை எடுத்துடுறா, பறிச்சிடுறா. நம்ம ஃப்ரெண்டோட தானே, நம்ம நைட் டைம் அதான் டே டைமில் பறிச்சிருந்தா ஃப்ரெண்டு அது வந்து திருட்டு மாதிரி இருக்காது. ஸோ நைட் டைமில் பறிக்கிற ஒரு திருட்டு போல தான், யாருக்கும் தெரியாமல் அதை வந்து பறித்து சாப்பிட நினைக்கிறா. த நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்பீக்கர் ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் கன்சர்ன் வென் ஹி சீ ஹிஸ் எனிமி லைங் டெட் அண்டர் ஹிஸ் ட்ரீ இன் த கார்டன். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அவள் வந்து சாப்பிட்றத அந்த ஃப்ரெண்ட் அந்த ஸ்பீக்கர் வந்து பார்க்குறாரு. ஓகே, மார்னிங் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரீக்கு கீழே அந்த எனிமி என்ன பண்ணுறான்னா இறந்து கிடக்கிறான். ஸோ வந்து அவர் மனசு அப்போ தான் வந்து ஆறி போயிருக்கு. என்னென்னா எனிமி அப்படின்றது அவர் மனசுக்குள்ளேயே வஞ்சகம் வச்சு அந்த விதை போட்டு அவரோட கண்ணீரால் அதை வளர்த்து கடைசியில் ஒரு ஆப்பிள் ட்ரீயாக வளர வச்சு அதை டெலிஷியஸாக ஆக்கி அதை வந்து தன்னோட எனிமி கண்ணில் படுற மாதிரி ஆக்கி அதை வந்து அவளை சாப்பிட்ற மாதிரி நைட் டைமில் அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சு கடைசியில் வந்து அந்த கார்டன்லேயே வந்து அவள் இறந்து போயிடுறாள். டி ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வஞ்சகமான மனசில் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சு வெளியில் நல்ல மாதிரி பழகிற மாதிரி இருக்கும். இந்த போம் வந்து அதை தான் நமக்கு ரியலைஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹேபிட் வந்து நமக்கு ஒரு பேட் ஹேபிட்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை உங்களுக்குள்ளே வளர்த்துக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதாம் ஏவா கதை இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி லைட்டாக வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, now let's see the book bag exercise. Answer the following questions in the sentence or two. இங்கே வந்து 2 lines கொடுத்துருக்காங்க. அந்த 2 linesக்கு வந்து 2 questions கொடுத்துருக்காங்க. I was angry with my friends. I told my wrath did end. இந்த 2 lineல whom does I refer to? இங்கே அந்த I வந்து யாரை இங்கே சொல்லுது அப்படின்னா I அந்த ஸ்பீக்கர். யார் இங்கே ஸ்பீக்கர்? அந்த poet தான். ஸோ I refers to the speaker. ஓகே, நெக்ஸ்ட்டு how did the anger of the poet come to an end? எப்படி வந்து எண்ட் ஆகுது?
இந்த poet உள்ள அந்த கோபம் எப்படி end ஆகுதுன்னா the anger of the poet came to an end when he told his wrath. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி end ஆகுதுன்னா அந்த தன்னோட ஃப்ரெண்டு மேலே இருக்க கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாது, வெளிப்படுத்துறது மூலயமா அந்த கோவம் வந்து கண்ட்ரோல் ஆகிடுது, போயிடுது. நெக்ஸ்ட், and I watered it in fears night and morning with my tears. இந்த 2 லைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், what does it refer to? இங்கே இட் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அவரோட கோவம்னு அவர் கோவமாக இதை இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா அந்த சீடு, அவர் வந்து அந்த சீடை வந்து அந்த கோவத்தை வந்து விதையாக விதைக்கிறார். ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு த சீட், தட் மீன்ஸ் wrath. செகண்ட், ஹவு இஸ் இட் வாட்டர்ட்? எப்படி வந்து வாட்டர் அதில் தண்ணி தெளிக்கிறாருன்னா இட் இஸ் வாட்டர்ட் வித் டியர்ஸ், அவரோட கண்ணீரால் தண்ணி ஊற்றுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு, இந்த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்ட் பினத் த ட்ரீ. இந்த 2 லைன்ஸ்க்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு டிட் த போயட் ஃபீல் இன் த மார்னிங்? மார்னிங் வந்து அந்த போயட் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எனிமி வந்து இறந்து போயிடுறாங்களே. ஸோ த போயட் வாஸ் கிளாட் டு see இட் இன் த மார்னிங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், எப்போ காலையில் விடியும், ஏன்னா எப்படியும் வந்து நைட் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு காலையில் இறந்து போயிடுவா அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஓகே, செகண்ட், who is the foe referred to here? இங்கே foe அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டன் இஸ் த foe referred to here. சாத்தானா, அந்த கோவம் வந்து சாத்தானுக்கு சமமானது, சாட்டனுக்கு சமமானதுன்றதை இங்கே ரெஃபர் பண்ணுது. ஓகே, தேர்ட் ஒன், why was the foe found lying outstretched beneath the tree? foe was dead, so he was found to be so. ஸோ டெத் ஆகிடுது, அந்த கோவம் வந்து போயிடுது. எதனால அப்படின்னா அந்த எனிமி வந்து இறந்து போயிடுறா இல்லையா அதை சாப்பிட்டுட்டு. ஸோ அவள் இறந்து போகும்போது அவரோட கோவமும் என்ன ஆகிடுதுன்னா அடியோட போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட், அண்ட் இட் grew both day and night till it bore an apple bright. ஸோ இந்த 2 லைன்ஸ்குள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இங்கே இட் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ட்ரீயை வந்து ரெஃபர் பண்ணுது. இட் க்ரோ க்ரீவ் அப்படின்னும் போது எது க்ரீவ் ஆகும்னா ட்ரீ. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த tree. Second, what does apple signify? இங்கே ஆப்பிள் அப்படின்றது எது சிக்னிஃபை பண்ணுறதுன்னா அவரோட கோபம், wrath, அவரோட கோபம் தான் வந்து அங்கே ஒரு ஆப்பிளாக வந்து வளர்ந்துருக்கு. தேர்ட் ஒன், what grew both day and night? டே அண்ட் நைட்டாக எது வந்து வளருது? the tree grew both day and night. அந்த மரம் தான் வந்து டே அண்ட் நைட்டாக வளருது. ஓகே, நெக்ஸ்ட் we move on to the complete the summary by filling in the given space with the suitable words. ஸோ இந்த போமோட சம்மரி இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 5 ஃபில்அப் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் த poet was angry with his friend, he expressed his dash. அவர் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்டு கிட்ட? wrath இல்லைன்னா ஆங்கர், எது வேணாலும் நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்க. they became friends. ஸோ அவன் மேலே உள்ள கோவத்தை சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. பட் வென் ஹீ grew angry with his foe, ஸோ எனிமி மேலே கோவப்படுறாரு. ஹீ டேஷ் இட் அண்ட் allowed his anger to grow. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா did not tell, அந்த கோவத்தை வந்து அவர் சொல்லலை. ஸோ இங்கே did not tell அப்படின்றத ரைட் பண்ணணும். day and night he watered it with his tears and allowed it to grow. டே அண்ட் நைட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட டியர்ஸ் கண்ணீர் மூலயமா வந்து அந்த பிளான்ட்டை, அந்த சீடை வந்து வளர்க்குறாரு. ஓகே, ஹீ டேஷ் ஹிஸ் ஃபோ வித் ஃபால்ஸ் ஸ்மைல்ஸ் அண்டு கன்னிங் ட்ரிக்ஸ். ஸோ அந்த ஃபோ மேலே, அந்த எனிமி மேலே அவர் வந்து ஃபால்ஸ் ஸ்மைல், பொய்யான சிரிப்பையும் அதுக்கப்புறம் கன்னிங் ட்ரிக்ஸ், சூழ்ச்சி செஞ்சு அவர் கூட பழகிறாரு. ஸோ இங்கே இந்த ஸ்பீக்கர் வந்து அந்த எனிமிக்கிட்ட பிரகாசமாக பழகிறார். அந்த ஹீ சண்ட் அப்படின்றத ரைட் பண்ணணும். த ட்ரீ kept growing and yielded a bright apple which dash his foe to eat it stealthily during the night. அந்த ட்ரீ வந்து நல்லா க்ரோ ஆகி அது ஈல்டு கொடுக்குது. என்னவா ஈல்டு கொடுக்குது? ஒரு பிரைட் ஆப்பிளாக வந்து வளருது. ஸோ which beheld his foe to eat it stealthily during the night. ஸோ அது வந்து மறைஞ்சிருந்து கவனிக்கிறார். பிஹில்ட் அப்படின்னா கவனித்தார். என்னது? அவர் வந்து நைட் டைமில் போய் அந்த ஃபோ வந்து எடுத்து சாப்பிட்றத வந்து இவர் பிஹல்ட் பண்ணுறார், கவனிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு, த நெக்ஸ்ட் மார்னிங் த போயட் வாஸ் ஹாப்பி டு see his foe lying dash under the tree. ஸோ வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரீக்கு கீழே இறந்து கிடக்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து அவுட் ஸ்ட்ரெச்ட். ஓகே, இட்ஸ் கிளியர் ஸ்டூடெண்ட். Okay student, hope you all are understand. Thank you all and be safe. We will meet in the continuation class.